வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோ சேனல். சஷ்டி விரதத்தோட 3ஆம் நாள் பழனி தண்டாயுதபாணி செல்வங்களை வாரித்தரும் 3ஆம் நாள் சஷ்டி விரதம். 3ஆவது நாள் சஷ்டி விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கங்கையாகிய ஆறு, அதில் 6 அக்னி பொறிகளில் 6 முகங்களோடு பிறந்த 6 பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த 6 முகன் ஒருங்கிணைஞ்சு குழந்தையாக வளர்ந்து உலக அன்னையால் வளர்க்கப்பட்டு திருவிளையாடல்கள் புரிஞ்சதும் 6 நாட்கள். இப்படி எல்லாமே சகலமும் 6 6 6 தான். முருகன் நாமம் சரவணபவ 6 எழுத்து. ஸோ 6 எழுத்து கொண்ட இந்த முருகன் செல்வங்களை வாரி அருளும். அவன் ஆண்டி கோலத்தில் போய் பழனிமலையில் கோவமாக நின்ற இடம். ஸோ இந்த நின்ற இடத்துலேருந்து எல்லாருக்குமே ஒரு ராஜாவாக வாழக்கூடிய ஒரு யோகங்களை தந்துட்டுருக்கனால தான் அவருக்கு ராஜா கோலத்தில் தான் நம்ம முருகரை பார்க்குறோம். வாழ்வின் தேவைகளுக்காக நோயில்லா வாழ்வு, சிறப்பான கல்வி, குறைவில்லா தானியம், செல்வம், அழகு, அழியா புகழ், இளமை, நுட்பமான அறிவு, குழந்தை பேரு, ரொம்ப திடகாத்திரமான உடல், நீண்ட ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல ஒரு பெருமை, நல்ல விதி, துணிவு, சிறப்பு, இந்த மாதிரி 16 செல்வங்களையுமே நம்ம இந்த 3ஆவது நாள் வேண்டுறோம். 3ஆவது நாள் சக்தி விரதத்தை அப்போ தொழில் லாபம், வாழ்வின் முன்னேற்றம் எல்லாமே நம்ம கேட்டு இந்த விரதத்தை நம்ம இருக்கிறோம். ஸோ 3ஆவது நாள் விரதம் இருக்கவங்க என்ன பால் பழம் எடுத்துக்கொள்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய கலசத்தோட பூக்களை மாற்றி 3ஆவது நாள் வ 3த்துக்கும் 3 நெய் தீபங்கள் ஏற்றி இந்த ஹிட்கோண கோலத்தை முன்னாடி உக்காந்து எல்லா வகையான செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத நம்ம வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக வேல் இருக்கும் போது நமக்கு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தல் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ஆவது நாள் விரதம் இருந்துட்டு நம்ம இந்த 3ஆவது நாள் என்ன பண்ணணும்னா வாயில்லா ஜீவன்களுக்கு பசுமாடு, எறும்புகள், நாய் எல்லாத்துக்குமே நம்ம உணவளிக்கலாம். ஸோ இந்த வாயில்லா ஜீவங்களுக்கு உணவளிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு அதுகளோட பலன்லாம் இந்த 3ஆவது நாள் அன்னைக்கு நமக்கு கிடைக்கும். இந்த பால தண்டாயுதபாணி கோபமாக போய் உக்காந்து பழனி மலையில் நம்மளெல்லாம் ஆட்சி புரிகிறாரு. ஸோ இந்த தண்டாயுதபாணிக்கு நம்ம 3ஆவது நாள் விரதம் இருக்கும்போது நம்ம கலசத்தை பால தண்டாயுதபாணியாக நினச்சி நம்ம அவர்கிட்ட வேண்டிய வரத்தை கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. ஸோ 3ஆவது நாள் சஷ்டி விரதம் இப்படி தான் நம்ம அனுஷ்டிக்கணும். ஸோ நம்ம 3ஆவது நாள் கோயிலுக்கு போய் கோயில் தலங்களில் இருக்கிற வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 3ஆவது நாள் சஷ்டி விரதத்தை காலை மாலை 2 வேளையும் கோயிலுக்கு போய் நம்ம முடிச்சிடலாம். நன்றி.